பொதுவாக ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை இருக்கும் அதிகபட்சம்? பணக்கார ஆகணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இடத்த வாங்கி போடணும், கௌரவமாக இருக்கணும், யார்கிட்ட கையேந்தக்கூடாது, எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து உதவி நாடக்கூடிய மனிதராக நம்ம இருக்கணும். இப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக வாழ்ந்துட்டுருப்போம். இந்த 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 இடத்த நம்ம அடையிறதுக்கு நம்ம வந்து உழைப்பு செய்கிறோம், உழைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம், இது எல்லாமே செய்கிறோம் இல்லையா? ஆனால் நம்மளோட ஈமான் எப்படி இருக்குன்றது கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம் அடிக்கடிக்கு. என்ன செக் பண்ணோம்? இப்போ நான் பணத்தை சேமித்து வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு உள்நோக்கம் என்ன இருக்குது? இன்றைக்கி நான் பணத்தை சேர்த்து வைக்கிறேன், நாளைக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுது. எது மேலே நம்பிக்கை போகுது? நம்ம உழைப்பின் மேலே நம்பிக்கை போகுது. உழைக்கணும், கண்டிப்பாக உழைக்கணும், உழைக்காமலாம் ஒன்றும் இல்லை. உழைப்பின் மீது நம்பிக்கை போகுது. நான் இன்றைக்கி உழைச்சனால இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கேன், நாளைக்கு இது தேவைப்படும் அப்படின்றது. அல்லாஹ் எதை வேணால் எப்படி வேணால் மாற்றுவான். செலவுகளை அல்லாஹ் எப்படி வேணால் திருப்பி விடுவான். நம்மளுக்கே ஒரு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கொண்டு விட்டுருவான். அதுக்கு நம்ம இந்த பணத்தை சேர்த்து பணத்தோட அதிகமான செலவாகக்கூடிய நிலைமையில தந்து வச்சிருவான். நம்மளோட நீயத்தை எப்படி தான் இருக்கணும்? சரி, நான் பணக்கார ஆகணும். அந்த காலத்து சஹாபாக்கள்லாம் வந்து ஏழையாக வந்து வாழ்ந்த பிறக்கும்போது அவங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருப்பாங்க. பிறக்கும்போது மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. ஆனால் இறக்கும்போது கண்டிப்பாக அனைவருமே வந்து ஏழையாகவே இறந்தார்கள். ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த நபர், இந்த விஐபின்னு சொல்கிறோம் நம்ம இங்கே, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், வேல்யூபிள் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அங்கே பிஐபி, புவர் இம்பார்ட்டன்ட் பர்சன். அங்கே வந்து ஏழைகள் தான் அதிகமாக முதலில் நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பமும் அவங்களுக்கு கூடிய அந்த அந்த வாய்ப்பும் கிடைக்குது. அப்போ மரணிக்கும் போது எல்லா சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க? ஏழையாக மரணிக்கிறாங்க, ஏழையாக மரணிக்க விரும்புகிறாங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நம்மளால தான் ஆகுதா, இல்லை இறைவன் தரப்புலேருந்து வருதா, இறைவன் புறத்துலேருந்து வருதா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மிக சிறந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே போட்டு வந்து குழப்பிக்கிறோம். நம்ம வேலைக்கு போய் ஆகணும், சம்பாதிக்கணும், வேலைன்னு இருக்கணும், சேமித்து வைக்கணும். இந்த சேமித்து வைக்கிற விஷயத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பண்பை நான் சொல்கிறேன், அவரோட ஒரு நல்ல ஒரு குணத்தை நான் சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு அந்த ஒரு சம்பவத்தை கேட்டு. என்னடா பணம், என்னடா சம்பாதித்தியம், என்னடா சேமித்து வச்சு, என்னடா கிடைக்க போகுது அப்படின்றது மாதிரி வந்துட்டு சொல்லும்போது இப்போ கூட அந்த வார்த்தைகள் வந்து அந்த ஹதீஸை கேட்கும் போது என்னால் வந்து அழுகாமல் இருக்க முடியல. அப்படி ஒரு நம்பிக்கையா அல்லாஹ்வின் மீது? அவ்வளோ ஒரு நம்பிக்கையா? இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமா? நம்ம கையில் ஒரு 2000 வச்சுட்டு நம்ம வந்து யாராச்சும் ஒரு 2000 கடந்த கொடுங்களேன், நாளைக்கு ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன், இல்லை எதனா ஒரு எமர்ஜென்சிக்கு யாரோ சகோதரர் இல்லை நம்ம சகோதரரை வந்து கேட்கும்போது நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நம்ம இப்போ 2000 கொடுத்துறோம், நாளைக்கு நம்மளுக்கு செலவு காசு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு. நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா அப்படி தான் நடக்கும். ஒரு நம்பிக்கை, ஈமான்றதுன்னா நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதும் அவன் ரசூலின் மீது நம்பிக்கை வைப்பது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை சிறிதளவும் குறையக்கூடாது. அந்த காலத்து சஹாபாக்கள் வீட்டில் மாவு இல்லை, அரிசி இல்லை, சர்க்கரை இல்லைன்னா அல்லாஹ் கிட்ட மன்றாடுவாங்க தொழுது. மறுபடியும் வந்து பார்ப்பாங்க, மறுபடியும் அந்த அவங்க தேவையை பூர்த்தி ஆகும் போது அப்போ என்ன யோசிப்போம், நம்ம தொழுகையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குமோ, தொழுகையில் தவறாக தொழுதுட்டோமோ சொல்லி மறுபடியும் தொழுவாங்க. மறுபடியும் இதே ஒரு விஷயத்தை வந்து உழைப்பு போடுவாங்க, சரியாக கிடைக்கலன்னா தொழுதுக்கிட்டு அல்லாஹ் எடுத்துவா கேட்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பொறுமையும் உங்களை தொழுகையும் பொறுமையும் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக நான் என்னோட உதவி கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் தான் இந்த 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 வாழ்க்கையில் வந்து சாதித்தவர்கள், அவர்கள் தான் வந்து ஜெயிச்சவர்கள் தீனோட வாழ்க்கையில் சொல்கிறேன். அப்போது நம்ம தொழுகை சீராக இருக்குதா கேட்டால் தெரியல. நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் நம்ம துவா செய்யணுமா? தெரியல. தொழுதனே ஓடி போயிடணும், துவா கேட்கறது கிடையாது, அதிகமான சுன்னத் நஃபிலை வந்து நம்ம வந்து பின்பற்றுறது கிடையாது. ஹைர் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பின்னாடி வரும். இப்போது இந்த கையில் ஒரு 5000 இருக்குது, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அந்த 5000 தான் எனக்கு ஒரு 5000 எனக்கு காசு தேவைப்படுது. முதல்ல அவர் அல்லாஹ்ட்ட கேட்டிருப்பாரு. கேட்குற மீன்ஸ் அவரோட கல்வி அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கோம், உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே, காசு இல்லாமல் இருக்குது, கடனாக இருக்குன்னு. அப்போ நம்ம வச்சுக்கிட்டே நம்ம கொடுக்காம இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாவம். இது யாரோட குணம்? அது ஐயோ இன்னைக்கு நான் கொடுத்த நாளைக்கு எனக்கு காசு இல்லாமல் பணம் இல்லாமல் போயிருமே, இது யாரோட குணம்? இது ஷைத்தானோட குணம், முனாஃபிக்கனோட தன்மை. அல்லாஹ் எனக்கு கொடுப்பாயா, அந்த நம்பிக்கை கொண்டு வரணும். அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காலையில் அவங்க எப்போவுமே காலை அவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு மக்ரிப் இஷா அந்த திரும்பி வரும்போது அவங்க சம்பாதிச்ச அனைத்து பணத்தையுமே சதகா பண்ணிடுவாங்க. நம்ம இன்னைக்கு பண்ணுறோமா? சதகா பண்ணுறோமா? எத்தனை நேரம் வீட்டில் கொடுத்துட்றோம், பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்றோம், மனைவிகிட்ட கொடுத்துட்றோம், குழந்தை பசங்க விளையாட்டு பொருள் வாங்கி கொடுப்போம். ஆனால் அந்த காலத்தில் எல்லாருக்கும் அவர் சதகா செய்வார். என் கையில் ஒன்றுமே இல்லை பாருங்கள், என்னால் ஒன்றும் கிடையாது, எனக்கு எல்லாம் கொடுத்தா நான் உழைப்பு மட்டும் தான் இருந்து மற்ற எல்லாமே அல்லாது. நபியோட சிறப்பு தன்மை அது. ஒரு நாளைக்கு காலையில் சம்பாதிச்ச அந்த பணத்தை வந்து இஷா முடியறதுக்குள்ள செலவு செஞ்சிடணும், அப்போ தான் அவருக்கு தூக்கம் வரும். ஒரு நாள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு முடியாமல் போயிடுது, ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ ஐஷா அம்மையார் பார்க்குறாங்க, சரி இவர் தான் டெய்லி சம்பாதிக்கிறாரு, அந்த காசில் நம்ம சேமித்து வச்சுருவோம், சேமித்து வச்சா நம்மளுக்கு வந்து ஒரு உடம்பை வந்து குணப்படுத்திடலாம்னு சொல்லி
அவநம்பிக்கை அவங்களுக்கு. மனிதர்கள் தானே நம்ம எல்லாருமே. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தூங்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் புரண்டுறாரு, அந்த பக்கம் பொருளாரு, மாற்றி மாற்றி தூக்கமே வரல அவருக்கு. என்னடா இது தூக்கமே வர மாட்டேங்குது, என்னடா ஆயிடுச்சு, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கே சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன அது எனக்கு இப்படி ஒரு நிலைமையில் நான் இருந்தது கிடையாது, இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்ததும் கிடையாது, இந்த நிலைமையில் இருந்தது கிடையாது, என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஐஷா மேயரை பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐஷாவிங்க வாங்க, சொல்லுங்க நபி, எதனா பணத்தை வந்து சேமித்து வச்சிங்களா? என்ன செய்கிறாங்க, எதனா பணத்தை வந்து மிச்சம் பண்ணி வச்சிருக்கியா, சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்றைக்கி எல்லா மனைவிகளும் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், அது கட்டணும், இதுக்கு எல்லாம் சேவிங்ஸில் வச்சு கொடுக்குறாங்க. சரி, அது தவறு கிடையாது, அது ஒரு பக்கம் நம்ம வீண் விரயம் செய்யக்கூடாது, ஒரு பக்கம் ஓகே. ஆனால் நம்பிக்கையை சொல்கிறேன், இதெல்லாம் சேமிச்சு வச்சியா? ஆமாம், நீங்கள் உங்கள் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, தப்பு செஞ்சுட்டேன் ஐஷாவே, தப்பு செஞ்சுட்டேன், மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன். நீ யார் அதை எடுத்து சேமித்து வைப்பதுக்கு? நீ யார்? அதனால் உன் புறத்தில் வந்ததா? அல்லாவின் புறத்தில் வந்தது. அல்லாஹ் கொடுத்த காணிக்கை, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க், அல்லாஹ் கொடுத்த பர்க்கத், அல்லாஹ் கொடுத்த தௌலத் எல்லாம் அல்லாஹ் தான் கொடுக்குறான், அல்லாஹ் தான் கொடுக்குறான், அல்லாஹ் தான் கொடுக்குறான். நம்பிக்கை இருக்கும்போது நீ எப்படி அதன் மீது நம்பிக்கை வைக்கணும்? அது ஒரு வஸ்து. அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், தினமும் அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், அது எனக்கு போதாதா? அல்லாஹ் எனக்கு கொடுக்க அது போதாதா? எதுக்கு நீ அந்த காசை வந்து சேமிச்சு வைத்த? உடனே போயிட்டு அந்த வெளியே யாராச்சும் பிச்சைக்காரங்களோ இல்லை யாரோ மிஸ்கின் இருப்பாங்க, போய் கொடுத்துரு. நைட்டு 12:30 மணிக்கு ஐஷா மேயர் யோசிக்கிறான், நைட்டு 12:30 மணிக்கு யாரா வந்து வெளியே கதவுல வந்து நிற்பான். ஆனால் அவன் கதவு திறக்கும்போது ஐஷா மேயருக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், அப்படியே அவங்க மிரண்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் நிற்கிறாரு கையேந்திக்கிட்டு, எதனா இருந்தால் கொடுங்க அப்படின்னு. ஐஷா மேயர் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, என்ன இது அவர் சொல்கிறாரு. ஆளுங்க வெளியே ஒரு பிச்சைக்காரர் வந்து அதே தேவைக்காக வந்து நிற்கிறாரு. ஒரே ஆச்சரியம். அல்லாவோட ஏற்பாடு பாருங்கள். ஒருத்தனுக்கு கேட்கக்கூடிய குணம் இருக்குன்னா கொடுக்கக்கூடிய குணம் அல்லாஹ் ஒருத்தன் நியாமத்தை செஞ்சு வச்சிருப்பான், ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சிருப்பான். அப்போது நபியோட நம்பிக்கையை பார்க்கணும், நபியோட வாழ்க்கையை நம்பிக்கை, அல்லாவின் மீது அவருக்கு இருக்க நம்பிக்கையை நம்ம பார்க்கணும். சஹாபாக்கள் அல்லாவின் மீது வைத்த நம்பிக்கை கொண்டு அவர் வாழ்க்கையில் மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி அவர்கள் ஜெயிச்சார்கள். நம்ம இன்னைக்கு என்ன நம்பிக்கை வச்சிருக்கோம், நாளைக்கு என்னடா ஆக போகுது இன்னைக்கு யோசிக்கிறோம். இன்னைக்கு கொடுத்த அந்த நிமிடம், இன்னைக்கு கொடுத்த அந்த இதய துடிப்பு, இன்னைக்கு கொடுத்த நம்ம எல்லா உடம்பில் உள்ள எல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை செய்தா இல்லையா? சலாமத்தான் வேலை செய்தா இல்லையா? அதுக்கு எங்கே சுக்குர், அதுக்கு எங்கே நன்றி? ஐயோ பணம் போச்சே, இன்னைக்கு இவ்வளோ வருமானம் கம்மியாயிடுச்சு, என்ன பண்ணுறது? இன்றைக்கி உழைப்பு நம்ம சரியாக போடலையா? இன்றைக்கி எழுதப்பட்டது அதுதான் உழைப்பு. நீங்கள் உண்மையான உழைப்பு போட்டு அதில் வரக்கூடிய விஷயம் நீங்கள் எழுதப்பட்டது அவ்வளோதான். எங்கே உணவளிக்கக்கூடியவன் அல்ல, அதுக்காக அல்ல எவ்வளோ உதாரணங்கள் சொல்கிறான். தாயோட வயிற்றில் இருக்கும்போது உனக்கு உணவு கொடுத்தவன் யார்? நான் தானே. வேறு யாரும் சித்தப்பா மாமா யாரும் வந்து ஊட்டினாங்களா? இல்லை, நான் தானே கொடுத்தேன். அப்போ மட்டும் உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. நீ பிறந்த உடனே உனக்கு வந்து தாய்ப்பாலுக்கு அந்த ஏற்பாடு செஞ்சது யார்? நான் தானே. ஒரு அதிசயம். இது எவ்வளோ பெரிய படைப்பெல்லாம் சொல்கிறேன். இதை வச்சு நீ கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கப்புறம் அர்த்தத்தை படைப்பு. பணத்தை சம்பாதிச்சு சேமித்து வைக்கிறவன் முட்டாள். சரி, தன் தேவைக்காக வீண் விரயம் செய்யாமல் அட்லீஸ்ட் சேமிச்சாச்சு வைக்கிறாரு. நான் நம்பிக்கையை உள்ளடையில் நான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் எல்லாம் சம்பாதிச்ச காசு எல்லாம் சதகா பண்ணிட்டேன், நாளைக்கு அல்லாஹ் எனக்கு கொடுப்பான்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு பாக்கெட்டில் 100 ரூபா இருக்கும், இது வரைக்கும் சொல்லும், யாசகம் பண்ணுறா, குடுறா, நீங்கள் கொடுத்தா இருக்கதே 100 ரூபா பெட்ரோல் போடணும், இருக்கதே 10 ரூபா டீ சாப்பிடணும். எப்போல்லாம் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த கொடுத்துருங்க, அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அல்லாஹ் கிட்ட வந்து ஆரோக்கியத்தை மட்டும் கேட்டுருங்க. அல்லாஹ் வந்து நீங்கள் தௌலத்தோட அல்லாஹ் ஆரோக்கியத்தை கேளுங்க. முதல்ல ஆரோக்கியமாக இருந்தாவே போதும். அல்லாஹ் மற்ற ஞாபகத்து வேறு எந்த ஞாபகம் கோடி ரூபா சம்பாதிச்சவங்களும் வந்து இன்றைக்கி வந்து நடக்க முடியாமல், பைத்துல் கலா போக முடியாமல், மோஷன் போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கோடி பணத்தை இருக்குது, வியாதிகள் அவ்வளோ வியாதிகள் அவங்களுக்கு, பணக்காரங்க அவ்வளோ வியாதி வருது. ஆரோக்கியத்தை கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. அப்புறம் ரிசர்க்கில் தௌலத்தை கேட்கும், பர்க்கத்தை கேட்கும். அல்லாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் அவர்கள் கண்டிப்பாக இந்த இம்மையிலும் மறுமையிலும் நான் சத்தியமாக சொல்கிறேன் அவர்கள் வந்து ஜெயித்து விட்டார்கள். நபியும் சொல்கிறார், அல்லாஹ் சொல்றார். ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, முஃமின்கள், சஹாபாக்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், என் ரசூல் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், என்னோட படைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், நான் தான் உணவளிக்கிறேன் நம்பிக்கை கொண்டவர்கள், நான் தான் பகல் இரவா மாத்திரம் நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹ் அக்பர். எத்தனை பேர் நம்பிக்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையை. தூக்கி போடணும். அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒன்று நம்ம அழிச்சிடும். அந்த பணம் சதக்கா கூடு அல்லாஹ் ஹஜ்ல நிற்க வைக்கலாம். பார்த்து துவா மட்டும் சரி, நியத் மட்டும் சரி, அல்லாஹ் கண்டிப்பாக ஹஜ்ல நிற்க வைப்பான். அல்லாஹ் முன்னாடி நிற்க வைப்பான். அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பான். கவலையப்படாது.
நீ கொடுத்த அல்லாஹ்க்கு கொடுக்கக்கூடிய ஷிஃபத் இருக்கு. அல்லாஹ் பார்க்குறான். எனக்கு கொடுக்கக்கூடிய ஷிஃபத் இருக்கு. என்னைக்கு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய ஷிஃபத் இருக்கு. யாருக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த உதவி செய்யக்கூடிய அந்த ஷிஃபத் இருக்கோ அல்லாஹ் அவனுக்கு டேரக்டாக உதவி செய்யறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ வந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லையா, உனக்கு இருக்கிற பணம் சம்பாதிச்ச நாளைக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மிகப்பெரிய ஷிஃபத் தான். அவனுக்கு சம்பாதிச்சு நீ நைட்டு காலி பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போனாலும் அங்கேயே பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க தேவைக்கு வச்சு பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம நம்பிக்கையை வந்து யோசித்து பார்த்தோன்னா, இதுக்கு அது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த காசு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் ஆஃப்டர் லைஃப், மறுமை நாளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க. அதுக்காக தான் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கோம். உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வரல, விளையாட்டான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வரல. பாட்டு, சினிமா, டான்ஸு, இந்த ஹராமான பழக்கத்தை கொண்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வரல. அல்லாஹ் நம்ம அனுப்பின ஒரு நோக்கம் வேறு. அந்த நோக்கத்தை தவறாமல் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சிந்திச்சு இதுதான் வாழ்க்கையான்னு நினச்சி வாழணும். கபரோட அசாப் என்ன, நரகத்தோட வேதனை என்னன்றது தெரிஞ்சு நம்ம வாழணும். நம்ம அல்லாஹ் புறத்தில் தான் வந்தோம், மாதிரி அல்லாஹ் புறத்து தான் செல்வோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்டேன், பின்பு அல்லாஹ்வால் எடுக்கப்படுவேன். அல்லாஹ்வால் எடுக்கப்படுது. நம்பிக்கை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பொண்ணடி மேலே நம்பிக்கை வைக்கிறோம், பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம். இவ்வளோ பேர் ஒரு மனிதன் படைப்பு அல்லாஹ் படைத்தது மனிதன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் ஏன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அல்லாஹ் என்ன கொடுப்பாயா? என்ன உன் பணம், என்ன காசு, உன் சொத்து, என்ன உன் வீடு, அல்லாஹ் இருக்கான் என் கூட, மற்றெல்லாம் என் பின்னாடியா? பணம் சம்பாதிச்சு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க, அல்லாஹ் நபியை கொடுத்துருப்பானே. அந்த ஷிஃப்ட் அல்லாஹ் நபிக்கு கொடுத்துருப்பானே. ஏன் நபி ஏழையாக எளிமையாக வாழ்ந்து இறந்தார்கள்? இன்றைக்கி நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை சுத்தமாக இல்லை, சுத்தமாக வைப்போட்டு. அல்லாவோட நம்பிக்கை கொண்டு வாங்க. எவ்வளோ அழகான படைப்பு அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கா, யோசிச்சு பார்க்கணும். கண்ணாடி முன்னாடி நிற்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அல்லாஹ் படைத்த அந்த அழகை ரசிக்கிறது, நம்ம அழகை நம்மளே ரசிப்போம். நம்மளே இந்த அளவு அல்லாஹ் எப்படி அழகானவன், எப்படி அழகாக படைச்சிருக்கு, என்ன ஒரு படைப்பு. இப்படின்னா நம்ம விஷயம் முடிஞ்சிடும். ஒரு செகண்ட் கூட இல்லை, 0.0001 செகண்ட் நம்ம மேட்ரு அல்லாஹ் நினச்சா சாப்டர் ஓவர். நம்ம வாழ்க்கையை வந்து செல்வந்தராக வாழ்கிறோமா, பணக்காரனாக வாழ்கிறோமா, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமா, கௌரவமான வாழ்க்கை வாழ்கிறோமாலாம் இல்லை. அல்லாஹ்வுக்கு பயந்தபடி, அல்லாஹ்வுக்கு திருப்தி அளித்தபடி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையாக இருக்க நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும். இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, அல்லாஹ் தான்டா. அல்லாஹ்வை தவிர எதுவுமே கிடையாது. எல்லாம் மாயை தான். பொண்டாட்டி மாயை, பிள்ளைகள் மாய, பெற்றவர்கள் மாய. நாளைக்கு எல்லாரும் நம்மளை பார்த்தா கூட நம்மளை பார்த்து ஓடிடுவாங்க. எங்கிட்ட அமல் கேட்டுற போகிறான் என் பையன், என் புருஷன், என் அப்பா. நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. நம்ம தொழுகை, நம்ம நோன்பு, நம்ம ஜக்காத்து, நம்ம ஹஜ்ஜு, உண்மை பேசக்கூடிய சாலியான மக்கள் தான். அதுவும் ஒரு பக்கம் அவங்களுக்கு இருக்கும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கை இம்மையை மறுமை அவங்க ஜெயித்து விட்டார்கள். இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.